ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக கோப்பையை வென்றது தென்னாப்பிரிக்க அணி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உலகக்கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வெல்லாத அணி என்ற விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வரலாறு படைக்குமா தென்னாப்பிரிக்க அணி என்று பேசப்பட்ட நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை தென்னாப்பிரிக்க அணி வென்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 9 போட்டிகளில் தோல்வியே காணாத அணி என்ற பெருமையோடு கோப்பையை வென்றுள்ளது பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி. நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 5 விக்கெட் வித்தியாசத்தில் கோப்பையை வென்ற தென்னாப்பிரிக்க அணி 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உலக கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வெல்லாத அணி என்ற விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 9 போட்டிகளில் தோல்வியே காணாத அணி என்ற பெருமையோடு கோப்பையை வென்றுள்ளது பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி. நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் கோப்பையை வென்று அசத்தியிருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி.